ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணிவேல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்டாவில் இருக்கிற வராகி அம்மன் கோவிலில் தாங்க இருக்கோம். ஃபஸ்ட்டு போன என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான தாமரைப்பூவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர் இருக்கார். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே நுழைஞ்சு போக வேண்டியது இருக்குது, குகை மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வராகி அம்மன் இருக்காங்க. கருவறையில் பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப சிறிய உருவமாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சக்தியுள்ள சாமியும் கூட. எல்லோரும் பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி வேண்டிட்டு உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தேங்காய் விளக்கு ஏற்றுறாங்க. கீழே பச்சரிசி, தலைவாழை இலை வச்சு அதில் பச்சரிசி போட்டு தேங்காய் வச்சு அதில் எண்ணெய் போட்டு விளக்கேற்றுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் விசிட் பண்ணியிருக்கேன். எங்கே பார்த்தாலும் அழகாக செடி கொடி மரம்னு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 o'clock ஈவினிங் 3 மணிக்கு தான் போனோம். அதுவுமே இவ்வளோ கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கங்க. இது முன்பக்கம் பின்பக்கம் சிவன் பார்வதி 2 பேரோட ஃபேஸுமே இது சாமி சிலையில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறையா விதமான பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நடந்து போகிறதுக்குமே ரொம்ப ஸ்பேஸோட ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது. இங்கேயும் ஒரு வராகி அம்மன் இருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் விளக்கு ஏற்றி வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க. நாங்களும் சிம்பிளாக விளக்கேற்றி வச்சு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 தேவியர் இருக்காங்க. இங்கேயும் கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா வராகி அம்மன் சிங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒவ்வொரு அவதாரமும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய வராகி அம்மன் சிலை இருக்குது. இந்த சிலையில் நம்மளுக்கு அவங்க ஒரு குட்டி குடத்துல தண்ணி கொடுக்குறாங்க. நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். அப்படியே வெளியே சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ தான் சாமி நிறைய சாமி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ராமானுஜர் வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்கிழங்கு எடுத்துகிட்டு அங்கேயே விற்கிறாங்க. டப்பாவில் அழகாக 3 கிழங்கு விற்கிறாங்க. அதை எடுத்து அம்மியில் அரைச்சி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். வேண்டுதலாம் நிறைவேறும்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வந்துட்டோம். இந்த வராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்டாவிலேருந்து வேப்பங்கல் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் தாங்க இருக்குது. டைம் கிடைக்கும் போது எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மணிவேல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.